முதலமைச்சர் எப்போது முருகனாக மாறினார்? அந்த முருகர் மாநாடு தொடர்பாக வெளியிட்ட இந்த புத்தகத்தில் பெரும்பாலும் முதலமைச்சர் படங்களும் அவரோட கருத்துக்களும் உங்களோட படங்களும் கருத்துக்கள் தான் அதிகமாக இருக்குன்னு அன்புமணி விமர்சனம் பண்ணியிருக்காரு. புத்தகத்தை முழுமையாக படிக்காமல் யாரோ படித்து கூறியதை, யாரோ திரித்து கூறியதை அவர் திருத்தி கருத்தாக கூறியிருக்கின்றார். எந்த ஒரு புத்தகம் என்றாலும் அந்த துறையினுடைய அமைச்சருடைய முன்னுரை இடம்பெறும். அந்த நாட்டினுடைய தலைமகன் முதல்வராக போற்றப்படுகின்ற முதல்வருடைய கருத்து இடம்பெறும். அதோடு அந்த புத்தகத்தில் அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகளுடைய புகைப்படங்கள், அந்த துறை சார்ந்த புகைப்படங்கள் இடம்பெறும். துறை சார்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், தொடர்கின்ற திட்டங்களை பற்றிய குறிப்புகள் நிச்சயம் இடம்பெறும். அந்த திட்டங்கள் நடந்து முடிந்த திட்டங்களுடைய துவக்க விழா அல்லது அந்த திட்டங்கள் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பு போன்ற நிகழ்வுகள் படங்கள் நிச்சயமாக எந்த ஆட்சியில் இருந்தாலும் எந்த புத்தகமாகவும் இடம்பெறும். அதாவது இந்த ஆட்சியில் எதை செய்தாலும், எந்த நல்ல பணிகளை செய்தாலும் அதை குற்றம் காணுவதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கின்றது. அந்த கூட்டத்தில் ஒருவராக இன்றைய அண்ணன் அன்புமணி அவர்கள் இருக்கின்றார். எங்களை பொறுத்தளவில் இது போன்ற வசைபாடுகளையும் வாழ்த்துக்களாக மாற்றுகின்ற பணியினை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆத்திகர் நாத்திகர் இரண்டர கலந்த அரசு இந்த அரசு. எங்கள் முதல்வரை பக்த கோடிகள் முருகரின் உருவமாகத்தான் பார்க்கிறார்கள் என்பதை அவருக்கு அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீ எதிர்பார்த்தது அதுதானே? கட்டாய பற்றிலாம் யாரையும் பண்ண முடியாதுப்பா. கட்டாய பற்றி எப்படி விற்க முடியும்? ஒரு புத்தகத்தை சொல்லுங்கள். ஒருத்தர்கிட்ட வந்து என்ன பணம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். கட்டாயப்படுத்தி இந்த பணத்துக்கு புக்கு விடணும். சொல்கிற குற்றச்சாட்டுகளோட அர்த்தம் இருக்கணும். வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று இப்படியெல்லாம் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசக்கூடாது.